எல்லாம் சரி சொல்லுவானே. அமர்ந்து கொள்ளுங்கள். என்ன பற்றி உங்களுக்கு கொஞ்சம் தெரியணும். அப்பதான் என்ன நான் என்ன செய்யறேன், எப்படி இருக்கிறேன். என்ன நான் 20வது வயதுல இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். 22வது வயசுல அபிஷேகத்தை பெற்றேன். 23வது வயசுல தொழில் எல்லாம் விட்டுட்டு கர்த்தருக்கு முழு நேரமா ஊழியம் செய்தேன். 12 வருஷமாக எனக்கு சம்பளம் 8 யூரோ தான். ஆனா அங்க 1000 ரூபா தான் எனக்கு சம்பளமா இல்லை, கொடுப்பாங்க. சோப் வாங்க, பவுடர் வாங்க எல்லாம் கொடுப்பாங்க. அதை வச்சுதான் நான் வாழும். அதனால முழு நேரமாக வந்தபடியா ஆண்டவரிடம் கேட்டேன், ஆண்டவரே இது ஒரு ஜென்டில்மனான கோல். எப்படியான கோல்? அதனால நான் யார்கிட்டையும் கை நீட்டி காசு வாங்கக்கூடாது. உண்டாகும். 2வது என்ன நீர் போஷிக்கும். 3வது என்ன உலக நாட்டுக்கெல்லாம் நீர் அனுப்பும். இன்று வரைக்கும் கர்த்தர் 3 காரியத்தையும் செய்து முடிச்சேன். என்ன அந்த காலம் யுத்த காலம். இன்றைய உறவுகள் எல்லாம் வெளிநாட்டுக்கு வந்துட்டாங்க. ஏறக்கூடிய 82 பேர் வெளிநாட்டில், ஆஸ்திரேலியாவிலேருந்து அமெரிக்காவிலேருந்து எல்லா இடமும் வந்து சேர்ந்துட்டாங்க. நானும் புறப்பட்டேன். கர்த்தர் சொன்னா, நீ புறப்பட்டு போனா உன்னுடைய மகிமையை இழப்ப, நீ ஊழியம் செய்வ, நான் ஆத்துமாவை அனுப்ப மாட்டேன். என்ன அந்த பயத்தில் அங்கே இருந்துட்டேன். இப்போ ஏறக்குறைய ஒரு 750 ஆத்துமாக்கள் தலைமை சபையில வருது. ஃபுல் பேக்டா இருப்பாங்க. ஆங்கில சர்வீஸ் வந்து வாலிபருக்கு நடக்குது. அது விடிய காலைல 6 மணிக்கு. பின்னேரம் சுவிசேஷ கூட்டத்துக்கு 100 ஒரு 72 பேர் போவாங்க. ஒரு லீடர்ஸ் 72 பேர் என்ற மத்தியில இருக்கணும். பிள்ளைகள் மாத்திரம் 160 பேர் மேல ஆராதிக்கிறாங்க. அதே மாதிரி நான் யாழ்ப்பாணத்துல வளர்ந்து பிறந்து படிச்சபடியா, யுத்த காலத்துல கஷ்டப்படியா முள்ளியாவளையில ஒரு ஊழியத்தை ஆரம்பிச்சோம். அந்த மக்களுக்கு உதவி செய்யணும், அவங்க வழிநடத்தப்படணும்னு சொல்லி அங்க முள்ளியாவளையில 400 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும். 400 பேருக்கு வந்து போவாங்க, சாப்பாடு கொடுக்கணும். விதவைகளுக்கு நாங்க தையல் பயிற்சி கொடுக்கணும். அதே மாதிரி கிளிநொச்சிலையும் படிப்பு இல்லாத கஷ்டப்படுற பிள்ளைகளுக்கு ஒரு 40 பேருக்கு படிப்பிக்கணும். சப்பாத்து, ஷூ அது இதெல்லாம் கொடுத்து அவங்கள படிப்பிச்சு, பிறகு தையல் பயிற்சி படிப்பிச்சு கொடுத்து, அது பிறகு நாங்கள் லேப்டாப்பில் அவங்கள ட்ரெயின் பண்ணி பல சபைகளை ஸ்தாபித்து வரோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களோட ஸ்ரீ அவர்கள் என்னோட 30 வருஷமா ஃபெலோஷிப்ல இருக்காங்க. அப்ப நாங்களும் பாடுபட்டு தான் ஊழியம் செய்யறோம். ஒரு சொல்லுங்க, 46 வருஷம் பாடுபட்டு ஊழியம் செய்து கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டி என்ன உடைஞ்சு போகாம பாதுகாக்க. அப்ப இந்த சபைக்கு வந்தது, இந்த சபையில ஒரு அக்கறையா தேவன் இருக்கிறார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை போல இதை எழுப்பி அநேகரை உங்களுக்கு தருவேன். அதனால இங்க உள்ளவங்க எல்லாரும் தாழ்ந்து உள்ளவங்களா தெரியுது. ஆனா நீங்க தாழ்மையாக தரிசனத்தோட போனீங்கன்னா வெற்றி பெறும். எங்களுக்கு ஒன்று கூடினா 1200 ஆட்கள் வருவினம் ஒரு கன்வென்ஷன். ஆனா எங்கள்கிட்ட இருக்கிறது ஆக 4 மூப்பர் தான். 4 மூப்பர் தான் நாங்க வச்சிருக்கிறோம். லீடர்ஸ் 70 பேர் இருக்கிறோம். என்ன அவங்கள குடும்பத்தோட அந்த லீடர் வந்து அவட மனைவியும் பிள்ளையும் வரணும் ஊழியத்துக்கு. ஏன்னா இது கர்த்தருடைய சபை. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்ப நான் சபைக்கு எப்பயும் சொல்லுவேன், உனக்கு கொக்கோ கோலா தான் விருப்பம் உண்டா, சபையில வந்து ஃபென்டா குடிச்சா கொக்கோ கோலா தான் வேணும்னு நிற்கக்கூடாது, ஃபென்டாவை குடிக்கவும். சொல்ல விளங்குதா? உங்களோட வீட்டுல கொக்கோ கோலா குடிக்கிறேன்னா குடிக்கலாம். ஆனா சபையில வந்து இல்லை நான் கொக்கோ கோலா தான் எனக்கு வேணும், ஃபென்டா குடிக்க மாட்டேன்னு நாங்க ட்ரெயின் பண்ணிடுவோம். எல்லாரும் குடிக்கும். ஏன்னா அது சபை, அது கர்த்தருடைய சபை. என்ன அது மகிமைப்படணும். பிசாசு எங்கேன்னு பார்த்து கொண்டிருக்கிறான். சபைய என்னது பாழாக்குவதுக்கு பார்த்து கொண்டிருக்கிறான். என்ன திருடன் கொல்லவும்
அழிக்கவுமே வருவார். நான் இயேசு பரிபூர்ணத்தை கொடுக்க வந்தார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இயேசு உங்களோட வாழ்க்கையில வந்தா வெற்றி பெறும், ஆசீர்வாதம் வரும், என்ன உங்களோட வாழ்க்கையில மகிழ்ச்சி வரும், எதிர்ந்தாலும் சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டும். அப்ப இந்த முறை நான் வரும் பொழுது என்னுடைய மகன் என் மருமகள் டாக்டருக்கு படிச்சிருந்தா. ஏன் எப்படி சாட்சி சொல்றேன்னு பாருங்க. 4.5 வருஷமா எங்களுக்கு மகனுக்கு திருமணம் பேசி வந்துச்சு. அவள் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவன். அப்போ நாங்கள் சொன்னோம், ஏலாது டாக்டரை கொண்டு வச்சு எப்படி ஊழியம் செய்கிறது. பிறகு எந்த மகன் டாக்டருக்கு பின்னிக்கே போக வேண்டியவர், ஊழியம் செய்ய இயலாது. நாங்கள் முழு நேரமாக வந்தாங்க விசுவாசத்தில். நாங்கள் சொன்னோம், இல்லை எங்களுக்கு வேணாம் இந்த திருமணம், நாங்கள் விட்டுடுறோம். 2 வருஷத்துக்கு பிறகு அவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க, என் மகள் இப்போ கவுன்சிலராக ஒர்க் பண்ணுறான், டாக்டரை விட்டுட்டா அவருக்கு ஊழியத்தில் இலங்கைக்கு வர விருப்பம். சொல்ல விடுங்களா, யாராவது இலங்கையிலிருந்து தானே இந்த நாட்டுக்கு வருவீனம், இங்கேருந்து யாரும் இலங்கைக்கு போவீனமா? ஒரு பிள்ளை நல்லா இங்கிலீஷ் படித்து நல்லா ஒர்க் பண்ணி 4000 பவுண்ட் சம்பளம் எடுக்கிறான், அதையெல்லாம் விட்டு வரையணுமா? கத்த நினைச்சா செய்வேன். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அமைதியான பிள்ளை, ஒழுக்கமான பிள்ளை. அவரோட ஃபங்க்ஷனுக்கு தான் நாங்கள் வந்தோம். இப்போ இந்த குடும்பம் லண்டன்ல நின்று ஊழியம் செய்கிறாங்க. என் மகள், மற்ற மகள், என் மகன், என் மனைவி, நான், என் அக்காட மகன், மற்ற என் தங்கச்சி, எல்லாரும் ஊழியம்தான். ஒரு ஆமீன் சொல்லுங்க. என்ன இந்த முறை வந்திருந்தாங்க முழு குடும்பம், வேறக்கள் 37 பேர் லண்டன்ல ஊழியம் செய்யும். அவங்களே பாடல் பாடி, அவங்களே கிட்டார் அடிச்சு, ஓகன் அடிச்சு, ட்ரம் அடிச்சு, வர்ஷிப் பண்ணி, ப்ரீச் பண்ணி, என்ன கர்த்தருக்காக வாழ்ந்தா கர்த்தர் உயர்த்துவேன். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஊழியத்தை மட்டும் முறுமுறுப்போடு செய்யக்கூடாது. டோன்ட் டூ. அது சாபமா போயிடும் மக்களுக்கு. சொல்ல விடங்குதா? மக்கள் ஆசீர்வாதத்தை இழந்துடுவாங்க. சொல்ல விடங்குதா? ஒரு மனுஷன் ஊழியத்தை செய்தா அது கர்த்தருக்கு ஒரு பிளஸிங்கா மாறும். மக்களுங்களை என்ன சொன்னாலும் பரவாயில்லை, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். என்ன அதனால ஊழியம் என்று சொல்வது லேசான பாதை இல்லை. இயேசு செய்த ஊழியத்தை நாங்கள் செய்கிறோம். இயேசு எங்களுக்கு நம்பி தந்த பொறுப்பை நாங்கள் செய்கிறோம். அதனால புலம்பெயர்ந்து இங்க வந்த நீங்க ஒரு நல்ல நாட்டில் இருக்கிறீங்க. உங்களோட வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். உங்களோட வாழ்க்கை கட்டப்படும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. உங்களோட வாழ்க்கை மூலமாக தேவன் சபையில நாளுக்கு நாள் ஆத்துமாக்களை கொண்டுரும். அதான் என்னுடைய வாஞ்சை. என்ன இப்ப நாங்கள் இப்ப நீங்க நினைக்க கூடாது, இவர் எப்படி வா, எனக்கும் ஆட்கள் சப்போர்ட் பண்றது அப்படியே தான் வாரேன். சொல்ல விடங்களா, யாராவது என் மூலமா தொடப்பட்டவங்க லண்டனுக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்தாங்க. பிறகு லண்டன்லேருந்து ஜெர்மனுக்கு வர்றது ஒரு ஆள் கொடுத்தாங்க. பிறகு ஜெர்மன்லேருந்து இங்கால வர ஸ்ரீபிரவர் கொடுத்தேன். பிறகு நான் நோர்வேக்கு போக என்னுடைய ஒரு விசுவாசி டபுள் டிக்கெட் அனுப்புகிறாங்க. திருப்பி பிரான்ஸுக்கு வர ஒரு ஆள் எனக்கு நிற்கிறாங்க திருப்பி. அப்போ எல்லாம் கஷ்டம்தான். ஒரு ஆமீன் சொல்லுங்க. என்ன ஏன் இவங்க இலங்கையிலேருந்து வரணும், எங்கள்கிட்ட பறித்து கொண்டு போவா? அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். மனுஷருக்காக எல்லாத்தையும் விடக்கூடாது. என்ன மனுஷர் பார்க்க ஊழியம் செய்ய கூடாது, மனுஷர் பார்க்க கொடுக்க கூடாது, மனுஷர் பார்க்க ஜெபிக்க கூடாது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. என்ன மனுஷர் நல்லவராக இருந்தாலும் ஆவியானவர் தான் ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். அதனால நான் பேசுற தமிழ் உங்களுக்கு எல்லாம் புரியுதா? கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஐ ஆம் ஸ்பீக்கிங் மை தமிழ்? யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்படி இல்லாட்டி உடனே கையை உயர்த்தணும். ஆமீன் சொல்லுங்க. என்ன அப்படி இல்லாட்டி உடனே கையை உயர்த்தணும். என்ன இந்த வேர்வைக்கு இப்படி பயந்தீங்கன்னா பிறகு எப்போ இலங்கைக்கு வருவீங்க? சொல்ல விடுங்க. என்ன இந்த வேர்வையோட மயங்கியாச்சு. சொல்ல அப்ப எப்படி ஐயா மிஷனரியா போவ? நீ நல்லா பாடுற, நீ மிஷனரியா போகணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இங்க பாடுறது இல்லை, வீதியில நிக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. நல்லா பாடுறேன், சரி. கொஞ்சம் நான் வேர்வையா இருந்தாலும் இதை போட்டிருக்கிறேன். ஏன்னா சண்டே அப்படித்தான் நாங்கள் எங்களோட பைபிள் ஸ்கூல்ல அதுதான், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நீட்டா போயிடு. ஒரு ஆமீன் சொல்லுங்க. வேர்வை இருக்கக்கூடாது, நாட்டம் இருக்கக்கூடாது, குளிச்சு நகம் எல்லாம் வெட்டி ரெஸ்பெக்டா இருக்கும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. என்ன நல்லா சிலர் ஞாயிற்றுக்கிழமையே குளிக்க மாட்டீங்க.
சொல்ல பக்கத்தில் இருக்கலாது, ஏசி சர்ச் போட்டால் இருக்கலாது. நன்றி சொல்கிறேன் பாஸ்டர் பிரசாத், பாஸ்டர் மனோ, எங்களோட முதிர்ந்த 80 வயசை தாண்டுகிற ராமலிங்கம், மகாலிங்கம், இன்னொரு ஆள் தூரத்தில் வந்திருக்கிற சுந்தரம். ஏதோ கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆமென் சொல்லுங்க. ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கு பின்னுக்கும் மனைவி பிள்ளைகள் சப்போர்ட் பண்ணும். அப்பதான் அந்த ஊழியம் வளரும். சொல்லுங்க, சப்போர்ட் பண்ணாட்டி வளராது. மற்றவர்களுக்கு முன்மாதிரியா இருக்கும். என்ன முன்மாதிரியா இருந்தா தான் மக்கள் நேசிப்பாங்க. சில சபைக்குள்ள வந்தா கதைக்கிறதே இல்லை. நான் மகாராஜா அடே கை கொடுக்கவே மாட்டேன். அவனோட கதைக்காத, இவனோட கதைக்காத. அப்ப என்ன செய்யறது? அப்ப இங்க முழு குரங்கையும் கொண்டு வச்சிருவோம். எல்லாரோடையும் கதைக்கணும். ராமே சொல்லுங்க, என்ன கதைக்காம போக கூடாது. நின்று கை குலுக்கி கதைச்சிட்டு போ. நான் பேசிட்டு போ. யூ மஸ்ட் டாக் ஈச் அதர். சும்மா வந்தோம் பொம்மை மாதிரி உட்கார்ந்தோம், நாங்க பாடவும் மாட்டோம், நாங்க கை உயர்த்தவும் மாட்டோம், நாங்க கை தட்டவும் மாட்டோம், நாங்க காணிக்க போடவும் மாட்டோம். வறுமையா வந்து வறுமையா திரும்பும். அப்படி இருக்கு. பணம் பணத்தோட இருக்கட்டும். ராமே சொல்லுங்க, என்ன பணப்பிரியன் பணத்தோட சாவான் நீதிமொழி சொல்லுங்க. ராமே சொல்லுங்க, நீங்க பணத்தை எண்ணிக்கொண்டே இருந்தீங்கன்னா செலவழிக்கவே மாட்டீங்க, சாப்பிடவே மாட்டீங்க. உங்களோட வீட்டுல சீஸ் வரவே வராது. என்ன சீஸ் கொடுக்கணும், இந்த சின்னவனுக்கு சீஸ், ஆப்பிள், ஐஸ்கிரீம், மெக்டொனால்ட், முழிக்கிறான், சிரிக்கிறான் அவன். அப்படின்னு சொல்லுங்க, என்ன கேஎஃப்சி பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். இந்த தேசம் அப்படித்தான். பிள்ளைக்கு கொடுக்குற காசை யாருக்கு செலவழிக்கும்? பிள்ளைக்கு. அதை எடுத்து நாங்கள் மிஷனரி கொடுப்போம். அது பாவம். சொல்ல விடங்களா? சரி, நான் ஒரு சின்ன மெசேஜ் கொடுக்குறேன் உங்களுக்கு. எனக்கு இந்த பேச்சு விளங்காட்டி உடனே கையை வைக்கணும், கவனமாக இருக்கணும். ஒரு கிழமைக்கு ஒருக்கா தான் உங்களை சந்திக்கிறோம். சிலரை 2 கிழமைக்கு ஒருக்கா, சிலரை 1 மாசத்துக்கு ஒருக்கா. என்ன காரில் போய் உங்களை அரெஸ்ட் பண்ணுற மாதிரி கொண்டு வர இருக்கு. என்ன நீங்களா வர முற்படணும். ஒரு ஆமி சொல்லுங்க, கர்த்தருக்காக செலவு செய்யவன் அது தேவன் திருப்பி கொடுப்பேன். தேவன் தருகிற தேவன், பறிக்கிற தேவன் அல்ல. நீங்க நல்லா உயர்ந்திருந்தா தான் உங்களை பார்த்து மற்ற மக்கள் இதுக்குள்ள பிரவேசிப்பாங்க. அல்லாட்டி பிரவேசிக்க முடியாது. குயிக்கா போறேன், வாசிங்க. உன்னத பாட்டு எடுத்துக்கொள்ளுங்க. உன்னத பாட்டு எடுத்துட்டீங்களா? உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 10, 11, 12, 13 சத்தமா வாசிங்க பாப்போம். உன்னத பாட்டு 802வது பக்கம். எல்லாம் வடிவா சொல்லுங்க. உன்னத பாட்டு. உன்னத பாட்டை என்ன நல்ல வடிவா எடுத்து கொடுங்க. எடுக்க கூடியாத பக்க பிள்ளைகளுக்கு சரியோ? ஒரு ஆள் வாசிங்க இப்ப நல்ல வடிவா சத்தமா. என் நேசர் என்னோட பேசி, என் நேசர் என்னோடு பேசி, என் பிரியமே, என் பிரியமே, என் ரூபவதியே, என் ரூபவதியே, எழுந்து வா, எழுந்து வா. இங்க பாருங்க, நல்லா பாருங்க. ஆண்டவர் சபையை குறித்து அக்கறை உள்ள தேவன். அப்ப தேவன் அழைக்கும் பொழுது சொல்ற குற்றம் சாட்டவில்லை. பிசாசு தான் குற்றம் சாட்டுகிறவன். ஆவியானவர் ஒருபோதும் தேவண்ட பிள்ளைகளை கைவிடுவதில்லை. என் நேசர் பேசுகிறார். இங்க பாருங்க, இங்க என்னைய பாருங்க, நல்லா பாருங்க, கொஞ்சம் என்னைய பாருங்க. என்ன தேவன் பேசுகிற தேவன். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. தேவன் பேசாத தெய்வத்திட்டம் இருந்து நாங்க வந்தோம். சரியா? முந்தி பேசாத தெய்வத்திட்ட வந்தோம். வாசிங்க 1 கொரிந்தியர் அப்படியே வச்சுக்கொண்டு 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1, 2 வாசிங்க பாப்போம்.
குயிக்கா நான் முடிப்பேன். என்ன வெயில் காலம் என்றபடியா? வாசிங்க. 12 1 2 வாசிங்கோ சத்தமா. அன்றியும் சகோதரரே, அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து இங்க பாருங்க, இங்க என்ன பாருங்க, அதை வச்சுட்டு அப்புறம் எழுதுங்க. ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. ரட்சிக்கப்பட்டுட்டீங்க. தேவன் தம்முடைய இரத்தத்தினால் கழுவினார், உங்களை பரிசுத்தப்படுத்தினார், உங்களை தந்த பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆமென். இப்ப தேவன் தம்முடைய பிள்ளைக்கு ஆவியுடைய வல்லமையை கொடுக்க விரும்புகிறார். அப்ப ஆவியானுடைய வல்லமை வரவும்னா தேவனோடு பேச வேண்டும். யூ மஸ்ட் ஸ்பீக் வித் காட். மனுஷனம் எவ்வளவு நேரம் பேசுறீங்க? தேவனோடு எவ்வளவு நேரம் பேசுறீங்க? உங்களோட வாழ்க்கையில எவ்வளவு நேரம் கொடுக்குறீங்க? மனுஷனுக்கு எவ்வளவு நேரம் கொடுக்குறீங்க? உங்களோட வாழ்க்கையில தேவனுக்கு எவ்வளவு நேரம் கொடுத்து தேவனோடு பேசுகிறீங்க? தேவன் உங்களை பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. வாசிங்க. நீங்கள் அஞ்ஞானிகளாய் இருந்த போது, இங்க பாருங்க, எப்படி இருந்த பொழுது? அஞ்ஞானிகளாய். தேவனே இல்ல, பைபிளே கூட கையில வர இல்ல, ஞாயிற்றுக்கிழமை கூட மாட்டீங்க, எங்கேயும் ட்ரிப் போயிடுவீங்க கார்ல ஏறி. அப்ப நல்லா செலவழிச்சீங்க ரட்சிக்கப்பட முதல். இப்ப நப்பி ஆயிட்டீங்க. அங்க போய் இங்க போய் அங்க போனோம் இங்க போனோம். இப்ப ஒரு இடமும் போறது இல்லை. போ, பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு போய் காட்டுறதே இல்லை. என்ன, பக்கத்துல அழகான நாடுகள் இருக்கு, ஸ்பெயின், போர்த்துக்கல். வேணாம் பாஸ்டர், எங்களோட வீட்டு பக்கத்திலே ஒரு ஸ்பெயின் இருக்குது. என்ன, பிள்ளைகள் அனுபவிக்க இல்லை, அனுபவிக்கணும். ரட்சிக்கப்பட்டோன்னு எல்லாம் இழந்து போன நினைக்க கூடாது. சொல்ற, ரட்சிக்கப்பட்ட பிற்பாதான் பிளஸிங்க கர்த்தர் கொண்டுறார், ஆசீர்வாதத்தை தேவன் கொண்டு வருகிறார், உங்களை அழைச்சிருக்கிறார். எங்களை ரட்சித்த தேவன் மற்ற எல்லாவற்றையும் கொடுக்காமல் இருப்பது எப்படி? கொஸ்டின் கேட்கணும். எப்படி ஆண்டவரே, நான் உம்மால ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நீர் என்ன போஷிக்கணும், இந்த பிள்ளைய நல்ல யூனிவர்சிட்டிக்கு அனுப்பணும், இந்த பிள்ளை சரியா கார் ஓடி 18 வயசுல ஓடணும். பிள்ளைகிட்ட போய் சொல்ற இல்ல லைசன்ஸ் எடுக்க காசு இல்லை, பிள்ளைகிட்ட காசை முதலே சேர்த்து வச்சிருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அதை எங்க போக விட்டீங்க? பிள்ளைக்கு 18 வயசு வரைக்கும் காசு கொடுத்துருப்பான், என்னத்துக்கு கொடுக்குறான்? சேர்த்து வச்சு பிள்ளைக்கு முயற்சி வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. என்ன வேண்டும் சொல்லுங்க? முயற்சி. என்ன, சரி, நீங்க தான் தர மாட்டீங்க, உங்களோட பிள்ளைகளாவது நல்லா வந்து வாழ்க்கையில வந்து உங்களை முன்னுக்கு கார் சீட்ல வச்சு கொண்டு போகணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. சிலருக்கு கார் இல்லாம இருக்கும், பரவாயில்ல, விட்டுட்டீங்க சான்ஸ். ஆனா உயிரோடு இருக்கிறதே கத்திருக்கிறது. அது சோர்ந்து போகக்கூடாது. உங்களோட பேர பிள்ளைகளை உங்களை கொண்டு போகும். முடியும், எல்லாவற்றையும் முடியும். ஆமே, நான் பஸ்ல தான் போக போறேன்டா, அது உங்களோட பாடு. கார் பழகணும்டா லைசன்ஸ் வேணும், லைசன்ஸ் வேணும்னா இன்சூரன்ஸ் வேணும், அதுக்கு காசு கட்டணும். வேணாம், நான் காரே பழகல, போ, கர்த்தர் பார்த்து கொள்ளுவேன். அது உங்களோட பாடு. அது யார்கிட்ட பாடு? உங்களோட பாடு. நீங்க முயற்சி செய்தால் தான் கர்த்தர் கொடுப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. என்ன, இந்த பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், ஆவியானவர். என்ன, பர்வதங்கள்